விசிக மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் சொல்லியிருக்காங்க. மது ஒழிப்புல அது அவங்க இஷ்டம், கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் பங்கேற்பது அவங்க இஷ்டம், நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்லை, அவங்க அழைச்சி அவங்க போனால் நல்லது தானே, நல்ல விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அது மாநாடு நடத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. விழிப்புணர்வை இப்போ அரசே கூட மதுவிலக்கு அந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிற அந்த பணியினை அரசே கூட செய்து கொண்டுதானே இருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுறாராம், அதுக்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாராம். மதவாத சக்திகள் எல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம். நான் கேட்கிறேன், மதுவை பற்றி பேசும்போது ஏன் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அது ஒன்று. இன்னொன்று, இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் 2026 வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இது மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லை என்னால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாங்க ஒண்ணு இவர் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடக்கல. ஏன்னா நாங்க ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? மது ஒழிப்போம் என்றுதானே ஆட்சிக்கு வந்தீர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க. வந்த பிறகு என்ன செஞ்சீங்க? ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு, ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன? அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. சார், யாரை வேணாலும் அழைக்கலாம். அதெல்லாம் நம்ம போய் அது குற்றம் சொல்லிட்டு எல்லாம் இருக்க முடியாது, அது தப்பு பார்க்க முடியாது. ஆனால் அவர் தலைவர் தளபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார். தலைவர் தளபதியை என்றைக்குமே விரும்புகிற ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். எனவே திருமாவளவன் யாரை அழைத்திருந்தாலும் கூட அவர் தளபதியை விட்டு நிச்சயமாக போக மாட்டார்.